தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் அரண்மனை 4ஆம் பாகத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். அந்த காலத்தில் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் சிறுவர்களை உட்கார வைத்து ராஜா ராணி கதைகள், பேய் கதைகள், கொல்லிவாய் பிசாசு கதைகள் என்று சொல்வார்கள். அதில் திரிலும் பயமும் இருக்கும். அப்படி ஒரு பேய் கதையை அரண்மனை படங்கள் மூலம் சொல்லி வருகிறார் இயக்குனர் சுந்தர் சி. அரண்மனை படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்போது அந்த அரண்மனை படத்தின் 4ஆம் பாகம் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தில் சுந்தர் சியின் தங்கையாக தமன்னா நடித்திருக்கிறார். தமன்னா காதலித்து திருமணம் செய்து கொண்டு அண்ணனை விட்டு பிரிகிறார். அவர் ஒரு கிராமத்தில் உள்ள அரண்மனை வீட்டில் வசித்து வருவதோடு அந்த பழைய அரண்மனையில் சில பராமரிப்பு பணிகளை செய்து அதை விற்பனை செய்ய முயற்சி செய்கிறார். ஒரு நாள் அவரது கணவர் வாக்கிங் சென்ற போது தீய சக்தி ஒன்றின் மூலம் இறந்து போகிறார். அந்த தீய சக்தி தமன்னாவின் கணவர் சந்தோஷ் பிரதாப் உருவத்தில் வீட்டுக்கு வந்து குழந்தைகளை கொல்ல முயற்சிக்கிறது. அதை அறிந்து கொள்ளும் தமன்னா அந்த தீய சக்தியிடமிருந்து குழந்தைகளை காப்பாற்ற போராடுகிறார். ஆனால் தமன்னாவை கொடூரமாக கொலை செய்கிறது அந்த தீய சக்தி. தங்கை பெயரில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஆபத்து என்றால் அவருக்கு அவர்களை அடித்து துவைக்கும் தமன்னாவின் அண்ணன் சுந்தர் சி தங்கையின் இறப்பு செய்தி அறிந்து அவரது இடத்துக்கு வருகிறார். கணவன் இறந்த துயரத்தில் மனைவி, அதாவது தமன்னா தற்கொலை செய்து கொண்டார் என்று போலீஸ் சொல்கிறது. ஆனால் தங்கை மற்றும் அவரது கணவரின் மரணத்தில் குழப்பம் இருப்பதை அந்த கிராமத்தின் தலைவர் ஜெயபிரகாஷின் மகன் மூலம் தெரிந்து கொள்கிறார் சுந்தர் சி. ஆனால் மறுநாள் ஜெயபிரகாஷின் மகனும் இறந்து போகிறார். இதனால் தங்கை மற்றும் அவரது கணவர் மரணம் தற்கொலை அல்ல, அவர்கள் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று உணர்கிறார் சுந்தர் சி. அதற்கான தேடலில் இறங்கிய போது பாக் என்ற தீய சக்தி பற்றி தெரிய வருவதோடு அந்த பாக் தீய சக்தி தனது தங்கை, அவரது கணவர் மற்றும் சில கிராம மக்கள் வரிசையில் தங்கையின் மகளையும் கொலை செய்ய முயற்சிப்பதையும் அறிந்து கொள்கிறார். அந்த பேயிடமிருந்து சிறுமியை காப்பாற்ற போராடும் சுந்தர் சி அந்த தீய சக்தியை எப்படி அழிக்கிறார்? பாக் தீய சக்தியின் பின்னணி என்ன? அது எதற்காக குறிப்பிட்ட மனிதர்களை கொலை செய்ய முயற்சிக்கிறது போன்ற கேள்விக்கான பதில்கள் தான் அரண்மனை 4. முதல் பாதியில் சிறுவர்களை கவரும் விதமாக படத்தை கொண்டு சென்ற இயக்குனர் சுந்தர் சி 2ஆம் பாதியில் பெண்களை கவரும் வகையில் படமாக்கி இருக்கிறார். வடநாடு எப்போதும் தென்னாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் இந்த படத்தில் வடநாட்டு மக்களை அச்சுறுத்தும் பாக் என்ற தீய சக்தி தமிழ்நாட்டுக்கு வந்து வேட்டையாடுவதும் அதை எல்லை சாமிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கேட்கும் விதமாகவும் படமாக்கிய இயக்குனர் சுந்தர் சி முடிவில் தீய சக்தி எப்படி தன்னால் வதம் செய்யப்படுகிறது என்பதை எல்லை சாமிகள் மூலமாகவே தீர்ப்பு சொல்கிறார். இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் சுந்தர் சி தான் ஏற்ற வேடத்திற்கு நியாயம் சேர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார். ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டி இருக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் ராசி கண்ணாவுக்கு நடிக்க பெரிதாக வேலை இல்லை. மருத்துவராக வருகிறார், பயப்படுகிறார், மற்றவர்களுக்கு உதவுகிறார். பேயிடம் மாட்டிக்கொண்டு போராடும் தமன்னா இறந்த பின்னும் பிள்ளைகளை காண ஆசையாக ஆவியாக உலா வருகிறார், பயமுறுத்துகிறார். மரணத்திற்கு முன் அழுகை, பதற்றம், கோபம், ஆக்ரோஷம், பிள்ளைகள் மீது பாசம் என அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி நேர்த்தியாக செய்திருக்கிறார். பேயை கண்டு அலரும் பாத்திரங்களில் யோகி பாபு, கோவை சரளா, டிடிவி கணேஷ் ஆகியோரது காமெடி சிரிக்க வைக்கிறது. கோவை சரளாவை ஒருதலையாக காதலிக்கும் சேசு செய்யும் அலப்பறைகள் சேம காமெடி. தமன்னாவின் மகனாக நடித்திருப்பவர் நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கிறார். அதே போல அவரது மகளாக வருபவரும் சென்டிமெண்டில் அசத்துகிறார். தமன்னாவின் அன்புள்ள கணவராக சந்தோஷ் பிரதாப், பேயை விரட்டும் ராமச்சந்திர ராஜு, ஜமீன்தார் டெல்லி கணேஷ், ஊர் தலைவர் ஜெயபிரகாஷ், போலீஸ் அதிகாரி KS ரவிக்குமார் என நிறைய பேர் படத்தில் வருகிறார்கள். எல்லோரும் பயப்படவும் பயமுறுத்தவும் சிரிக்கவும் வைக்க உதவுகிறார்கள். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கி இருப்பதோடு படத்திற்கு செய்த செலவுகளை காட்சிகளில் கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹிப்ஹாப் தமிழா ஆதியின் இசையில் கிளைமாக்ஸில் வரும் அம்மன் பாடல் ஆக்ரோஷமாகவும் பக்திமயமாகவும் அமைந்திருக்கிறது. திகில் மற்றும் கமர்ஷியல்
ஜானர்களுக்கு ஏற்ற வகையில் பின்னணி இசையையும் கொடுத்திருக்கிறார். கலை இயக்குனரின் கைவண்ணம் காட்சிகளில் தெரிகிறது. பிரம்மாண்ட அம்மன் மற்றும் அசுரன் சிலை, அதனுள் நடக்கும் கிளைமாக்ஸ் சண்டை காட்சிகள் என அனைத்துமே வெறும் கமர்சியல் படம் என்பதையும் தாண்டி ரசிகர்களை கவரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கிறது. இயக்குனர் சுந்தர் சி வழக்கம் போல லாஜிக்குகளை ஓரம் வைத்துவிட்டு பொழுதுபோக்கு என்ற மேஜிக்கை மிக பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறார். முந்தைய 3 அரண்மனை படங்களின் வரிசையில் இதுவும் ஒன்று என்று சொல்லும் வகையில் திரைக்கதை மற்றும் காட்சிகள் அமைத்திருந்தாலும் அதை ரசிகர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இயக்குனராக அதிக மெனக்கட்டிருக்கிறார். காட்சிக்கு காட்சி சிறுவர்களை கொண்டாடவும் குலுங்கி குலுங்கி சிரிக்கவும் வைக்கிறார். ஒரு பக்கம் பேயின் மிரட்டல், மறுபக்கம் நட்சத்திரங்களின் நகைச்சுவை விருந்து என இரண்டையும் அளவாக கொடுத்து குழந்தைகளையும் பெண்களையும் தன்வசப்படுத்திய இயக்குனர் மொத்த படத்தையும் பிரம்மாண்டமான முறையில் காட்சிப்படுத்தி சில இடங்களில் சினிமா ரசிகர்களையும் வியப்பட செய்கிறார். இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கும் குஷ்பு படத்தின் இறுதி பாடல் காட்சியில் பக்தி ஆட்டம் போட்டிருக்கிறார். அந்த பாடலுக்கு திரையரங்கில் விசில் சத்தங்கள் காதை பிளக்கிறது. பேய் பிசாசு பற்றி நாம் சிந்திப்பதால் நமக்கு கிடைப்பது அச்சமும் மனநோயும் தான். அதை தெரிந்து கொண்டிருந்தாலும் பணம் சம்பாதிக்க இந்த பேயும் பிசாசும் பயன்படுகிறது. தொடர்ந்து 5ஆம் பாகம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்ன நேயர்களே, அரண்மனை 4ஆம் பாகத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.